தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள். மகாராஷ்டிரா மாநில மக்களே என்னை மன்னித்து விடுங்கள், ஒருபோதும் சிவாஜிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், சிவாஜியை அவமதிக்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 8 மாதத்துக்கு முன்பு இவர் தான் திறந்து வச்சார் அந்த சிலையை. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநில மக்களை கவருவதற்காகவே 35 அடி உயரத்தில் சிலையை திறந்து வச்சார். இன்னைக்கு ஒரு மழைக்கு தாங்காமல் சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. உடஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கல்லுலேயோ இல்லை வெண்கலத்திலேயோ இல்லை இரும்புலேயோ செய்யலாம், அந்த சிலையை ஃபைபர் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் ஒரு கடவுளுடைய சிலை மகாக்கல் அப்படிங்கிற இடத்துல 800 கோடி செலவு பண்ணி கட்டின கோயில் அது. அந்த சிலை காற்றுல பறந்துச்சு. கல் எப்படா காற்றுல பறக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஃபைபரில் செஞ்சுருக்கிறானுங்க. ஸோ கடவுள் வந்தாலே இவங்க ஊழல் தானா, ராமர் கோயிலில் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ பேட்ச் ஒர்க் பார்க்க வந்திருக்கிறாரு மோடி, மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இந்த மன்னிப்பை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே கடும் கோபத்தில் அந்த மாநிலத்தில் மக்கள் இருக்காங்க. அது தெளிவாக நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிச்சு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி எளிதாக அமைஞ்சிரும் அப்படின்னு தான் பல்வேறு சர்வேக்களும் வருது. இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? எப்படி பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஒரு கட்டிடத்துல அங்கங்க ஏதாவது ஓட்ட உடச்சல் இருந்தா நீங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்க. ஒட்டு மொத்தமா தான் சுக்குநூறா போயிடுச்சே. இது எப்படி பேட்ச் ஒர்க் பண்ண முடியும்? அப்படிதான் அவர் சொல்ற மன்னிப்பு இருக்கு. இந்த மன்னிப்பு வந்து பேட்ச் ஒர்க்கையும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா, 2 வந்து உதவாது. நீங்க வந்து முழுமையா என்ன நடந்துச்சு? ஏன் வந்து இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு சின்ன மலைக்கு உடைஞ்சு விழுதுன்னா, அப்ப நீங்க அந்த நீங்க அறிவிச்சீங்கல்ல கோடி. அந்த கோடி யார் வாயில போச்சு? அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லணும். நீங்க பிரம்மாண்டமா வந்து அத அது அதாவது இதுல மகாராஷ்டிராவுல இந்த மக்கள் மத்தியில இடம் பிடிக்கணும். அவங்களுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க பிரம்மாண்டமா திறந்து வைத்த இந்த சிலையினுடைய அந்த தன்மை ஏன் இப்படி இருந்தது? அது யார் யார் காரணம்? அப்படிங்கிறத நேர்மையா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தா தான் உங்கள் மீது நம்பிக்கை வரும். கரைபிடியாத கரங்களை கொண்ட மோடி உண்மையாகவே அப்படிதான் இந்த இந்திய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு அந்த மக்கள் வந்து நம்புவாங்க. அப்பதான் அவங்க வாக்குகளை நோக்கி நகருவாங்க. ஏன் ஏன் இந்த பயம்? ஏன் இவ்வளவு பெரிய பயம்னா, ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அங்க தொடர்ந்து இந்த இந்த 4 மாநிலங்களை குறிவைத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து அவங்க வந்து பெரிய அளவுல மத்திய அதாவது அந்த மாநிலம் முழுவதுமான பிரச்சனையாக மாற்றுறாங்க. ஏற்கனவே பந்த் நடந்துச்சு. இப்போ வந்து டெல்லியில அவருடைய பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதியாக அவர் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. இப்போ காஷ்மீர்ல வந்து 370 கையில் எடுத்திருக்கிறாரு. அது தேசிய மாநாட்டு கட்சியோடு சேர்ந்து அந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இங்கேயும் வந்து மகாராஷ்டிராவிலையும் வந்து சில யுக்திகள் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வெற்றி காங்கிரஸ் பக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே உறுதியாயிடுச்சு. அதனாலதான் அவங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தலை ஏன் தள்ளி வச்சாங்க? மழை பெய்யுது, மழை வரப்போகுது. அவர் சொன்னது என்னமோ நியாயம் தான் போல இருக்கு. மழையில சிலையே சிலையே விழுந்திருக்குன்னா மோடியினுடைய ஆட்சியே வீழ்வதற்கான மழை மகாராஷ்டிரால பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியா ஃபைபர்லயே கட்டினா கூட அது எப்படி தள்ள அவ்வளவு பெரிய சிலை வந்து ஒரு 2 மலைக்கு? ஏன் இங்க நம்ம ஊர்ல ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி இல்லையா? முன்னாடி ஒரு பெரிய ரெட்டையில இருக்கும், அது வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானே இருக்கு. ஏன் கடலுக்கு நடுவுல வச்ச திருவள்ளுவர் சிலை கடல் அரிப்புல என்னென்னமோ ஆகும்னு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. அது கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு, கம்பீரமா நிக்குது. அதாவது இலவம் பஞ்சில காக்கா உட்கார்ந்த கதைங்க. அது ஆல்ரெடி வந்து விழுற கண்டிஷன்ல தான் இருந்தது. அதுல வந்து தெரியாதனமா 2 துளி மழை வந்துச்சு, அது போயிடுச்சு. ஆமா. அது நமக்கு என்ன முக்கியம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எலக்ஷன் டிராக்கர்ஸ் எடுத்த கருத்து கணிப்பு அடிப்படையில மகா விகாஸ் அக்காடி 123, என்டிஏக்கு வந்து 112 தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஏற்கனவே வந்த தகவல். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு அறிக்கை வந்தது. அதுல கூட வந்து உங்களுக்கு ஒரு 3 தொகுதிகள் தான் வித்தியாசம். 165 இவங்க வந்து 110 ஆர் 115 வரைக்கும் தான் வந்து வர முடியும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற நிலைமை.
இருக்க கட்சியெல்லாம் அடிச்சு உடைச்சு ரெண்டு ரெண்டு துண்டா ஆக்கி உனக்கு துணை ம். முதல்வர் பதவி தரேன் அப்படின்னு சின்னாபின்னமாக்கி இப்ப அது பெரிய கூச்சல் குழப்பமா அங்க இருக்கிற தொண்டர்கள் மத்தியில எப்படி இன்னைக்கு அதிமுக தொண்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கட்சிலாம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இருக்கான்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. யார நம்புறதுன்னு தெரியலங்கிற ஒரு மனநிலை வந்து அங்கேயும் இருக்கு. சிண்டே, அ அஜித் பவார் இவங்க எல்லாம் வந்து ஒரு என்ன காரணங்களுக்காக பிஜேபி நோக்கி போனாங்க அப்படிங்கிற ம். கேள்வி மக்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் அ அவங்களுடைய ஏற்கனவே இருந்த கட்சி தலைமைகளா இருக்கிற மத்தவங்க, அ இவங்க அஜித் பவார் கட்சியில சரத் பவார் இவங்கலாம் வந்து இந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எப்படி இங்க வந்து ரெட்டை இலைக்கு போட்டி நடக்குதோ, ரெட்டை இலைய யார் கைப்பற்றுறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கோ, அந்த மாதிரியான ம். அவங்களும் கட்சியை நிரூபிக்க வேண்டிய தேவையில அ கடுமையா வேலை செய்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ம். இந்த இந்த தகவல்கள் வந்து பிஜேபிய ரொம்ப பாதிக்குது. இது தோத்து போவோம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே மகாராஷ்டிரா தோல்வி மட்டும் இல்ல, அடுத்தடுத்து மாநிலங்கள்லயும் அது பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்ல, ம். இந்திய அளவுல அவங்களுக்கு ஆட்சி நடத்துறதிலே பின்னடைவாகும். அப்படிங்கிற எல்லா ம். காரணங்களும் அவங்களுக்கு புரியும். அதனால தான் நீங்க மகாராஷ்டிராவுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அந்த மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே! ஏன் வந்து ஆமா. மோடி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு? ம். தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் சிலையே விழுது அல்லது நீங்க சொல்ற மாரி தமிழ்நாட்டுக்குள்ள வச்ச சிலை ஒண்ணு விழுதுன்னா, முதல் கேள்வி முதலமைச்சரை நோக்கி வரும். அல்லது அன்றைக்கு யார் முதல்வராக இருந்தாரோ, யார் அத வந்து திறந்து வச்சாங்களோ, இத கட்டுனாங்களோ, அவரை நோக்கி இவரு வெறும் திறப்பு விழாவுக்கு வந்து கலந்து கொண்டதா வச்சுப்போமே! அப்படி அப்படி பார்த்தா, அப்ப யார் வந்து கட்டுனாங்க அப்படிங்கிற பிரச்சனை தான் வரும். ஏன் மோடியே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு? இது ம். மிகப்பெரிய அளவுல கேரளாவுல பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகள்ல இதுவரைக்கும் வராத அளவுக்கு வெள்ளம் வந்தது. அங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கலையே! இவ்ளோ மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்கலையே! மணிப்பூர்ல இவங்க இவ்ளோ நாள் வரைக்கும் தொடர்ந்து கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் மன்னிப்பு கேட்கலையே! இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து என்றைக்கோ நடந்த கலவரங்களை முன்னிறுத்தி, அதற்காக வந்து இவங்க அஞ்சலி செலுத்துறதும், அதை நினைவு கூர்வோம்ன்னு சொல்றதும், இவங்களுடைய ம். அரசியல் என்னவா இருக்கு? இன்னைக்கு வெளிநாடுகள்ல சில இந்த பிரிட்டிஷ்ல நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு இடம் கல்லறை பகுதிகள் இருக்கு. அந்த கல்லறை பகுதிகள்ல இந்தியா போன்ற காலனி ஆதிக்க நாடுகள்ல எங்களுடைய ம். அரசு ஆட்சி செய்து அதுல வந்து மக்களை கொடுமைப்படுத்தி கொன்றதற்கு நாங்க வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு அந்த நினைவு தூண்கள், நினைவு கல்லறைகளுக்கு முன்னாடி நின்னு அந்த மக்கள் போய் வணங்கி மன்னிப்பு கேட்கிற ஒரு நடைமுறை இன்னைக்கு இருக்கு. அந்த அந்த அளவுக்கு ஒரு சமூகம் வந்து வேறு ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. ஒரு மனிதாபிமானம் மிக்க கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி நீங்க எந்த மனிதாபிமான அடிப்படையாவது நீங்க இதுவரைக்கும் அப்படி ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? ஏன் இங்க போய் மன்னிப்பு ம். கேட்டீங்க? வெறும் தேர்தல் கணக்கு தான். தேர்தல் வெற்றி வெற்றி பெறணும். தேர்தல்ல வெற்றி பெற்றா தான் தொடர்ந்து இந்திய அரசுல வந்து நீங்க வந்து கொண்டு வர நினைக்கிற எல்லாவற்றையும் அ கொண்டு வர முடியும். உங்க மக்களவையிலயும், மாநிலங்களவையும் அதுக்கான எந்த அதிகாரமும் உங்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் இருக்கு. இன்னும் இந்த அதிகாரங்கள் கேள்விக்குறியாக்கப்படும். 3, 4 மாநிலங்கள்ல தோல்வியை தழுவும்போது. அதனால இப்போ இந்த இந்த மன்னிப்பு எல்லா இடத்துலயும் தொடரலாம் ஒருவேளை. மோடி இதுவரைக்கும் பெரிய தலைவராக பார்க்கப்பட்டவர். இன்றைக்கு கூனி குறுகி அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற ஒரு நிலைமையை மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் கடுமையான வேலைகளை அங்க செய்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். 56 இன்ச்சு வந்து 15 அடிபட்டுட்டா. ஆயிருச்சா? கூனி இப்ப குறுகி அது நிக்கிற நிலைமை வந்துருச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்ப இந்த சிவாஜி சிலை உடைந்தது மட்டும் இல்ல. ஏற்கனவே அந்த அடல் சேது பாலம் பெரிய பிரிட்ஜ் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கேபிள் பிரிட்ஜ் அது ஆக்சுவலி. பெரிய பிரிட்ஜ். அதுக்கு ஓப்பன் பண்ண 4, 5 மாசத்திலேயே கிராக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து அங்க நேரா போய் அந்த பாலத்துல ஒரு குச்சி எடுத்து எந்த அளவுக்கு கிராக் விழுகுது, இது எப்படி புது பாலத்துல எவ்வளோ பெரிய கிராக் விழுவும். ஆக்சுவலி அந்த பாலத்த போறதுக்கு டோல் பிரைஸ் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்தியால அந்த பாலம் தான் சொன்னாங்க. அதுவே வந்து சமூக வலைதளத்துல பெரிய விவாத பொருளாச்சு. அந்த பாலத்துல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் போய் கார் நிப்பாட்டி குதிச்சு தங்க உயிரெல்லாம் மாய்த்துக்கிட்ட செய்தியெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பாலம் கட்டினதுலயும் ஊழல், சிலை செஞ்சதுலயும் ஊழல். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையிலயும் மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன் ஒட்டி 30,00,000 கோடி அளவிற்கு பங்குச்சந்தையில ஊழல் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு. ஏன்னா சிலருடைய லாபத்துக்காக பிரதமரும், உள்துறை அமைச்சரும், நிதி அமைச்சரும் ஒண்ணா உட்கார்ந்து ப்ரமோஷன் பண்ணாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இது வந்து மும்பை வந்து ஒரு நாட்டினுடைய வர்த்தக நகரமாக பார்க்கப்படுது. வர்த்தக மாநிலம். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்டு பார்க்குறப்ப மும்பை அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாத்தையுமே மக்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் பிஜேபிக்கு கொடுக்கும். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலையும் இவ்வளவு பெரிய பின்னடைவு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த கோணத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, ஏற்கனவே அரசியல் ரீதியாக பின்னடைவு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மகாராஷ்டிரா நீங்க சொல்ற மாரி இந்த ஹப் இருக்குல்ல, இந்த தொழில் தொழில் நகரமாக இருக்கிற, அதுவும் உலக அளவுலயே சொல்லலாம். நம்ம இந்திய அளவுல முதலிடத்துல இருக்கு. உலக அளவிலேயே அதனுடைய பொருளாதார அ வர்த்தக உறவுகள் வந்து அதிகமா இருக்கு. நம்ம அம்பானி, அதானி எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இது வந்து பொருளாதார நெருக்கடியும் பிஜேபி கொண்டு வரும். நீங்க தொடர்ந்து ஊழல் ஊழல் ஒரு பக்கம், நிர்வாக ரீதியாக நடக்கிற ஊழல்கள் ஒரு பக்கம். அதான் பாலம் கட்டுறது, இந்த மாரி சிலை கட்டுறது அதெல்லாம் வருது. இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி நீங்க வெளிநாடுகள்ல வர்த்தகம் வச்சுக்கிறதுல யாருக்கு குடுக்குறீங்க? ஆ ஏற்கனவே இருக்கிற நம்முடைய துறைகளை வந்து யாருக்கு மாத்தி குடுக்குறீங்க? அதுக்கு என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வரீங்க? இப்படி எல்லாமே டோட்டல் சிஸ்டமே கரப்ட்டா இருக்கு இப்போ. குறிப்பா ம். வந்து அதற்கு எதிரான குரல்கள் இன்றைக்கு வந்து அவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக தடை செய்கிற ஒரு இடத்துக்கு போகும். இன்றைக்கு அவருடைய பங்குச் சந்தையில அவருக்கு தடை போட்டிருக்கிறாங்க. அது மற்றவர்களுக்கு தடை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் ஊழல் செய்திருக்காங்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் தடை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த கடந்த ஆண்டுகளைப் போல இப்போது இல்ல. எல்லா ஊழல்களும் வெறும் வாய் வார்த்தையோடு, முழக்கங்களோடு மட்டும் இல்லாம, அது வந்து விசாரணை நோக்கி நகருது. நீதிமன்றங்களும் இன்றைக்கு நேர்மையா நடப்பதற்கான ஒரு இடம் வரப்போகுது. அதான் அடுத்தடுத்த ம். தீர்ப்புகள் வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லுது. அந்த அந்த வகையில பார்த்தா, இவங்களும் வந்து அதை கராரா பார்க்க போறாங்க. நீதிமன்றங்களும் இந்த ஊழல்கள விசாரிப்பதற்கு வ முன் வரப் போறாங்க. அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாகவும் இப்ப வலிமையாக இருக்கிற பிஜேபி, உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து பிஜேபி கிட்ட தான் இருக்குன்றாங்க. கோடிக்கணக்கான பணங்களை வந்து பிஜேபி வச்சிருக்காங்க. அப்படி அந்த பணத்தை வைத்து தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. பெருவாரியாக அதை செலவு செய்து, விளம்பரங்களுக்கு செலவு செய்து, எங்க போன ம். பார்த்தா மோடி கேஸா தான் வருது. அந்த மாரி ம். அரசு விளம்பரங்கள் தொடங்கி அவங்களுடைய எல்லா அ துறைகளையும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி விளம்பரம் பண்றாங்க. இதற்கெல்லாம் ம். இந்த தடை எப்படி வந்து நம்ம இந்த புலிகளினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து பொருளாதார தடை. கே இதுல இலங்கைக்கு வந்து எதையுமே கொண்டு வர விடாம தடுத்தது தான் அவங்களுடைய பலத்தை வந்து மிகப்பெரிய அளவுல பாதிச்சது. அதுபோல இன்றைக்கு பிஜேபி சிக்கி தவிக்குது. பிஜேபி அடுத்தடுத்து பொருளாதார ரீதியாகவும் பின்னடைவை சந்திக்கும். இன்னொரு பக்கம் இவர்களுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் வெகுண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கு வந்திருக்கு. இப்ப இந்த ஊழல்கள் எல்லாம் விசாரிக்கப்படும். இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது. அதையும் தாண்டி முன்னேறி செல்கிற ஒரு இடம் வந்து இன்னும் இப்பதானே 6 மாதம் ஆயிருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. இன்னும் ஓராண்டு கழிக்கும்போது இதற்கெல்லாம் விசாரணை கமிஷன் படணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு ஊழலும் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் விவாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை வந்து வரப்போகுது. அதனுடைய அறிகுறிகள் தான் இதெல்லாம். நீங்க வந்து நீங்க அதாவது நீங்க சூரியனை திரை போட்டு மறைக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல. அது மாரி நீங்க வந்து திரை போட்டு மறைக்க நினைக்கலாம். ஆனால் இது போன்று பாலங்கள் மக்கள் கண் முன்னால் இடிந்து விழுது. சிலைகள் கண் முன்னால இடிந்து விழுது. இதை வந்து நீங்க அதாவது நம்ம அமெரிக்க ஜனா ஜனாதிபதி இங்க வரும்போது திரை போட்டு மறைச்சீங்கல்ல. ஏழைகள ம். பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சீங்கல்ல. அமெரி அந்த மாரி அமெரிக்க ஜனாதிபதி வரப்பயும் மறைச்சாங்க. யுகே போரிஸ் ஜான்சன் வர்றப்பயும் மறைச்சாங்க. G20 மாநாடு வர்றப்ப டெல்லியிலயும் வெள்ள துணி போட்டு மறைச்சாங்க. அந்த மாரி மக்கள் கிட்ட மறைக்க முடியாது. வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு வந்து தரைமட்டம் ஆகுது. கண்ணு முன்னாடி விழுது. எண்ணிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்துல ஒரு 10 நாட்கள்ல 8 பாலம், 10 பாலம், 13 பாலங்கள் வரிசையா கட்டிய பாலங்கள் எல்லாம் வரிசையா இடிந்து விழுந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அந்த மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அதனால இந்த ம். ஊழலுக்கு எதிராகவே பேசி ஆட்சியை பிடித்த இந்த பிஜேபி அரசு இன்றைக்கு ஊழல் மலிந்த அரசாக வெளிப்படையாக மக்கள் முன்னாடி கண்ணாடி போட்டு காட்டுன மாரி இன்றைக்கு வந்து அம்பலப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய விலை கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலங்களாக இப்ப நமக்கு எம்பி தேர்தல் இன்னும் 4 1/2 ஆண்டுகள் இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக
இவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிற இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவங்க மார்த்தட்டிட்டு இருந்த எல்லா ட்ரெயின்லயும் ஒரு இன்ஜின் கலட்டப்பட போகுது. இந்த டபுள் ம். இன்ஜின்ல ஒரு இன்ஜின் கலட்டப்பட போறோம். ஒற்றை இன்ஜினோட தான் இனிமே நகரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதற்கும் வந்து இந்த எரியூட்டுற, கரி போடுகிற வேலைய வந்து மக்கள் தான் பார்க்கணும். அதுவும் வந்து எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு மக்களை அரசியல்படுத்த போறாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த சிங்கிள் இன்ஜின் சர்க்காரே வந்து இந்த 4 1/2 ஆண்டுகள் போகுறதுல பிரச்சனை இருக்கு. அது வந்து திக்கி திணறி தான் போக முடியுங்கிற நிலைமைய இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கிறோம். இது மக்களுக்கு கிடைத்த வச்சு இந்த மாற்றம் கண்டிப்பாக அவசியம். அதாவது அரசியல் ரீதியாக நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சி மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும், இன்றைக்கு ஒரு ஒரு நாசகாரமான ஒரு பிஜேபி அரசு, ஒரு ஒற்றைத்தன்மை வாய்ந்த பிஜேபி அரசை வீழ்த்துகிற இடத்தில் ஒரு ஜனநாயக சக்தியாக காங்கிரஸ் கட்சி வந்து கொண்டிருக்கிறது. அது நாட்டுக்கு நல்லது, நாட்டின் ஜனநாயகத்துக்கு நல்லது. கண்டிப்பா. அவர்கள் எடுத்த ஆயுதம் இப்ப அவர்களே குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி.